ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் முறுமுறுப்பான ரவா தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரவை 1 கப் எடுத்துக்குங்க, அரிசி மாவு 3/4 கப் எடுத்துக்குங்க, மைதா மாவு 1/2 கப் எடுத்துக்குங்க, இஞ்சி பச்சை மிளகாயை நல்லா பொடியாக நறுக்கி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க, கருவேப்பிலையை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க, பெருங்காயத்தூள் 2 பிஞ்ச் சேர்த்துக்குங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க, 1 குழிக்கரண்டி இட்லி மாவு சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணி ஊற்றி லம்ஸ் இல்லாமல் மாவை நல்லா தண்ணியாக கலந்துக்குங்க. 15 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டிங்கன்னா மாவு கொஞ்சம் கெட்டியாகும். மறுபடியும் தண்ணி சேர்த்து தண்ணியாக மாவை கலந்துக்குங்க. தோசைக்கல்லை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடானதும் மாவை தண்ணியாக ஊற்றி விடணுங்க. தோசை ஓட்டையாக தெரிஞ்சிச்சுன்னா கரெக்டான பதத்தில் மாவு இருக்கிறதா அர்த்தம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வேக விடுங்க. தோசையை திருப்ப வேணாம், அப்படியே எடுத்தீங்கன்னா முறுமுறுப்பான ரவா தோசை ரெடி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிறிய தொடக்கம் பெரிய மாற்றம்.